ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 107:6 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு இக்கட்டு வரும் பொழுது யாரை கூப்பிடுகிறீர்கள் என்பது முக்கியம். It is important for every one of us to whom we call in our distresses. The word of God says, the people cried and called upon the Lord in their distresses, and God delivered them out of their distresses. நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து வரும் பொழுது, இக்கட்டுகள் வரும் பொழுது தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன். ஆபத்து வருகிறதா? யாரை கூப்பிடுகிறீர்கள்? To whom you call when you face any kind of dangerous things in your life. It may be physical dangerous things, or it may be financial dangerous things. It may be something that no one can help you. To whom you call is very important. நாம் யாரை அழைக்கிறோம் என்பது முக்கியம். சில மக்கள் ஆபத்து வரும் பொழுது தன்னுடைய நண்பர்களை அழைப்பார்கள், தன்னுடைய உறவினர்களை அழைப்பார்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்களை அழைக்கும் என்பதாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Before you call your brothers or sisters or your siblings or your friends, call the name of the Lord Jesus Christ. The blind man called the name of the Lord Jesus, and he stood and he performed a miracle to the blind man so that he was able to see. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆபத்தில் நம்மை விடுவிப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் நம்மை விடுவிப்பார். He will deliver us from every kind of distresses in our life. We need to call upon him. Whatever maybe you're facing right now in your life, maybe a financial crisis, maybe a health issue, maybe a thing that no one can know. யாருக்கும் தெரியாத ஒரு காரியம் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். யாரிடத்திலே சொல்ல முடியாது, யாரிடத்திலையும் போய் உதவி கேட்க முடியாது, யாருடைய உதவியும் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. Call upon the name of the Lord Jesus Christ. He will help you. When the disciples were sailing in the boat, in the midst of the sea, they faced a big storm. They called our Lord Jesus Christ, who was sleeping in the boat. Immediately he came out and he made the storm calm. That's the same Lord is alive today. He can calm the storm in your life. He can make you happy. He can deliver you out of the danger. Believe him. விசுவாசியுங்க, அவரை நம்புங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆபத்திலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது எங்கள் இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளும் தங்களுடைய ஆபத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த இக்கட்டுகளுக்கு நீர் அவர்களை விடுதலையாக்கும், ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர்களுக்கு ஒரு நன்மை செய்தருளும், கண்ணீரை துடைத்தருளும். போய் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். அற்புத அடையாளங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.